ஃப்ரெஞ்சை வேகமாக கதைக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரெஞ்சை நீங்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவுதான் கதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலுமே சரி, அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காது. ஏன்னு சொல்லிட்டோன்னா, ஃப்ரெஞ்சு கற்றல் முறை வேறு, கதைக்கிற முறை, அது எந்த மொழியாகட்டும் ரெண்டுக்குமே நாங்கள் வித்தியாசமான டெக்னிக்ஸை தான் கையாள வேணும். அப்படியான வித்தியாசமான டெக்னிக்ஸ்கள், வித்தியாசமான மெத்தட் மூலம் ஃப்ரெஞ்சை இலகுவாக குறுகிய காலத்தில் படிப்பிக்கிறது தான், கதைக்க வைக்கிறது தான் என்னுடைய மெத்தட். உங்களுக்கு என்னட்ட கூது ஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இப்படி ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு, ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட், டிப்ஸுகள், ஃப்ரெஞ்சு சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டேன்னா எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஷேடோயிங் செய்யணும். ஷேடோயிங்கண்டா என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஃப்ரெஞ்சில் படம் பாருங்க, சேகை பாருங்க, பாட்காஸ்ட் பாருங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அப்படியே நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், அதில் ஒரு வாக்கியம் சொல்லினோம்னு சொன்னால் அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும். அந்த உச்சரிப்பாகட்டும், அதில் வர அந்த ஒரு உணர்வுகளாகட்டும் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நீங்கள் அதை சொல்லி பார்க்கணும். அது எப்படின்னு சொன்னால், இப்போ முதல் தடவை சொல்லி பார்த்துட்டு பிறகு அவை கதைக்க தொடங்கும் போது நீங்களும் அதே வாக்கியத்தை கதைச்சு அவை முடிக்கும்போது நீங்களும் அதே மாதிரி முடிக்கணும். கிட்டத்தட்ட அவையோட பாடி லாங்குவேஜ், அவையோட உணர்வுகள் எல்லாத்தையும் சேர்த்து, அவையோட உச்சரிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லி பார்க்கணும். எல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி நீங்கள் சொல்லி அன்றாடம் வாய் திறந்து கதைச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு மொழி ஒரு பழக்கப்பட்ட மொழியாக வந்துடும். எங்கே போய் கதைக்க தொடங்கும் போதும் ஒரு பதட்டம் வராது, ஒரு இடையூறுன்ற ஒரு பயத்தால் ஒரு தடங்கள் வராது. உங்களால் இலகுவாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் இந்த மெத்தட். இது கதைக்கிறதுக்கு 100% உதவியாக இருக்குது. இப்படி ஷேடோயிங் செய்கிறதுக்கு நான் சில வாக்கியங்கள் உங்களுக்கு இதில் சொல்லித்தரப்போகிறேன். அதுவுமே எப்படியான வாக்கியம்னு சொல்லி சொன்னால், அடிக்கடி நாங்கள் பாவிக்கக்கூடிய வாக்கியம் எதை வச்சு, கோண்டா போது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் சமைக்கும் போது போன் கதைத்தேன், நான் கடைக்கு செல்லும் போது குமாரை சந்தித்தேன். இப்படியான இந்த போது பாவிக்கிற வாக்கியங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இதையுமே நீங்கள் ஷேடோயிங் மூலம் நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் என்ன செய்யணும், வாய் திறந்து சத்தமாக சொல்லி பார்க்கலாம். இந்த நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம்னு சொல்லி முதல் பார்ப்போம். முதலாவது கேள்வி கேட்கும்போது, போசே டே கெஸ்டியோன், கேள்வி கேட்கும்போது அதை நாங்கள் பாய்ப்போம். உதாரணத்துக்கு, quand arrives-tu, நீ எப்போ வருகிறாய். ரெண்டாவது என்னத்துக்கு பாவிப்போம்னு சொன்னால் conjonction. இது என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு ரெண்டு செயலை இணைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், je mange quand j'ai faim. இதை நாங்கள் மற்ற மாதிரியும் மாற்றி சொல்லலாம். quand j'ai faim, je mange. எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுகிறேன். மூன்றாவது விஷயம் என்னத்துக்காக இந்த பாவிப்போம்னு சொல்லி சொன்னால், d'une habitude, என்ற வழக்கமாக ஒரு செயலை செய்கிறது. quand je suis fatigué, je dors. நான் சோர்வாக இருக்கும்போது நித்திரை கொள்கிறேன். அடுத்தது நாலாவது என்ன விஷயத்துக்கு, இப்போ இது நாலாவது என்ன மாதிரியாக அந்த கோவை அந்த வசனத்தில் பாய்ப்போம்னு சொன்னால், பிரசம் வரைக்க அடுத்ததாக அங்கால நாங்கள் ஃபிட்யூக்கில் அதை பாய்ப்போம். நிகழ்காலத்தில் சொல்லும்போது அடுத்தது நாங்கள் எதிர்காலத்தில் அடுத்த வசனத்தை பாய்ப்போம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், quand tu arrives, je partirai. நீ வந்தவுடன் நான் புறப்பட்டு விடுவேன். இந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் கட்டாயம் பாவிக்கிற முறையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ அதுக்கான சில உதாரணங்கள் பார்ப்போம்.
Quand arrives-tu au collège? நீ கல்லூரிக்கு எப்போது வருகிறாய்? Je lis un livre quand je suis tranquille. நான் அமைதியாக இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். Quand tu finis tes devoirs, tu peux jouer. நீ உனது வீட்டுப் பாடங்களை முடித்துவிட்ட பிறகு விளையாட முடியும். Elle se promène quand le soleil brille. சூரியன் உதிக்கும்போது அவள் நடக்கிறாள். Quand part le bus pour la ville? நகரத்திற்கு பஸ் எப்போது புறப்படுகிறது? Je t'appellerai quand j'arriverai chez moi. நான் வீட்டிற்கு வந்தவுடன் உங்களை அழைக்கிறேன். Quand il fait froid, je mets un manteau. குளிராக இருக்கும்போது நான் ஒரு manteau அணிகிறேன். Quand est-ce que tu pars en vacances? நீ விடுமுறைக்கு எப்போது செல்கிறாய்? Il regarde la télévision quand il rentre du travail. அவர்கள் வேலை முடிந்தவுடன் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். Quand tu as faim, tu manges. நீ பசிக்கும்போது நீ சாப்பிடுகிறாய். Quand je suis fatigué, je me couche tôt. நான் சோர்வாக இருக்கும்போது நான் விரைவாக நித்திரை கொள்கிறேன். Quand commence le concert? இந்த concert எப்போது தொடங்குகிறது? Quand tu écoutes attentivement, tu comprends mieux. நீ கவனமாக கேட்கும்போது நீ நன்றாக விளங்கிக் கொள்கிறாய். Quand il pleut, nous restons à l'intérieur. மழை பெய்யும் போது நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். Quand vas-tu rendre ce livre à la bibliothèque? நீ இந்த புத்தகத்தை எப்போது நூலகத்தில் திருப்பிக் கொடுப்பாய்? Je souris quand je pense à toi. நான் உன்னை நினைக்கும் போது சிரிக்கிறேன். Quand elle parle, tout le monde écoute. அவள் பேசும்போது அனைவரும் கேட்கிறார்கள். Quand il étudie, il se concentre beaucoup. அவன் படிக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கிறான். Quand finira le film? படம் எப்போது முடிகிறது? Quand les oiseaux chantent, je me lève tôt. பறவைகள் பாடும்போது நான் நேரத்துக்கு எழும்புகிறேன். Quand le vent souffle, les arbres bougent. காற்று வீசும்போது மரங்கள் அசைகின்றன. Quand tu arrives à la gare, je t'attends. நீ நிலையத்துக்கு வரும்போது நான் உனக்காக காத்திருக்கிறேன். Quand il conduit, il est prudent. அவர் வாகனம் ஓடும்போது அவர் கவனமாக இருக்கிறார். Quand je cuisine, la maison sent bon. நான் சமைக்கும்போது வீடு நறுமணமாக உள்ளது. Quand tu lis ce livre, écris-moi ton avis. நீ இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது எனக்கு உனது கருத்தை எழுது. இந்த பாவிக்கிற முறையும் அதுக்கான வாக்கியங்களும் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதையுமே நீங்கள் ஷேடோயிங் முறையில் பயிற்சி செய்து பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கதைக்கிறது இலகுவான முறையில் பயிற்சியாக அது பழக்கத்தில் வந்துடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தமிழ் பேசுகிற மக்களால் ஏன் ஃப்ரெஞ்சு கதைக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி அதுக்கான தீர்வு நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள்.